கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் சனி பகவான் 7.5 சனியின் பிடியில் இருக்கும் கன்னிராசி நேயர்கள் இந்த மாதம் முழுவதுமே சற்று மனதிற்கு ஒரு குழப்பமான மாதம் என்று தான் சொல்ல வேண்டும். இருந்த போதிலும் கன்னிராசி நேயர்களுக்கு வீட்டில் உங்களுடைய தாய் தந்தையினர் உடல் நலம் சற்று குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். இந்த மாதம் கன்னிராசி நேயர்களுக்கு உற்றார் உறவினர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளிடையே சற்று மனக்கசப்புகள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. இந்த மாதம் சூரிய பகவான், அதாவது இந்த மாசி மாதத்தில் இந்த சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு செல்வதனால் மாசி மகம் மிகவும் விசேஷமான தினமாகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் சமுத்திரத்தில் ஸ்நானம் செய்து உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டால் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாசி மாதத்தில் சூரிய பகவான் கும்பத்தில் இருப்பதனால்தான் கும்பமேளா என்ற ஒரு தினமும் கொண்டாடப்படுகிறது. இந்த மாசி மாதத்தில் சூரிய பகவான் கும்பத்தில் இருக்கும் பொழுது சமுத்திரத்தில் நீராடி அந்த மாசி மகத்தன்று உங்களுடைய குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை செய்தால் இத்தனை வருடங்கள் நாம் செய்திருந்த பாவங்களும் நம்மளுடைய வரக்கூடிய சந்ததிகளுக்கும் நம்மளுடைய கர்மாவுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இந்த தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. அதனால் மாசி மக தினத்தன்று உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வதோ அல்லது குலதெய்வத்துக்கு சென்று வழிபடுவதோ சால சிறந்ததாகும். மாதம் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் மற்றும் கூட பிறந்தவர்களிடம் மனக்கசப்புகள் இல்லாமல் இருப்பதற்கு செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வந்தால் குடும்பத்தில் ஒற்றுமையை காணலாம். பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஏறுமுக மாதம் என்று சொல்லலாம். உங்களுடைய அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்ல போனால் இந்த மாதம் 17, 18, 19, 20 ஆகிய தேதிகள் அதிர்ஷ்டமான தினங்களாக கருதப்படுகிறது. பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்பவர்களுக்கு அதிக லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்காமல் இருப்பது சால சிறந்ததாகும். இருந்த போதிலும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்திடுவதோ அல்லது புதிய கடன்களை தவிர்ப்பதோ நல்லது. கன்னிராசி நேயர்களுக்கு மனதில் திருப்தி இல்லாத ஒரு மாதமாக இருந்த போதிலும் கடன் சுமைகள் குறையும் மாதமாக இந்த மாதம் அமைகிறது. 3 நட்சத்திரக்காரர்கள், அதாவது உத்திரம், ஹஸ்தம், சித்திரை ஆகிய 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே உங்களுடைய தாய் தகப்பனுக்கு நீங்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் மாதமாகத்தான் இந்த மாதம் இருந்த போதிலும் கன்னிராசி நேயர்கள் இந்த மாதம் முழுவதும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்வது சால சிறந்தது. மற்றும் மாசி மகத்தன்று மறக்காமல் குலதெய்வ பிரார்த்தனை செய்வது உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல பரிகாரமாக அமைகிறது.